2019 நடந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல்கள் கம்பராமாயணம், திருக்குறள். இதுவே வேற மாதிரி ஒரு எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார்? கம்பர், திருவள்ளுவர். தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. இந்த கொஸ்டின் வந்து தமிழ் நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சேதாம்பலுக்கு வந்து பிரித்து எழுதுக, சேது பிளஸ் ஆம்பல் தான் சரிங்கிற மாதிரி நெட்ல கொடுத்துருக்காங்க. செம்மை பிளஸ் ஆம்பல்ங்கிறது சேதாம்பல் ஆகாது. சேதுங்கிற சொல்லுக்கு செம்மைங்கிறது பொருள்படும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு படிங்க. பைங்குழுக்கு பிரித்து எழுதுக, பசுமை பிளஸ் கூழ், சிற்றோடை சிறுமை பிளஸ் ஓடை, மரவடி மரம் பிளஸ் அடி. தமக்குரியர் பிரித்து எழுதுக, தமக்கு பிளஸ் உரியர். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆப்ஷன் டி, இசைத்தமிழில் வழி, நாடக தமிழிற்கு இயக்கம் இல்லை. பொறுத்துக, உருபன் மார்பிம், ஒளியன் போனிம், அகழாய்வு எக்ஸ்கவேஷன், கல்வெட்டியல் எபிகிராபி. ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. கலை பெரியலை வந்துச்சுன்னா நீக்கு, கழை மூங்கில் கரும்புனும் பொருள்படும், தலை விலங்கு, தழை தழைத்தல். அவன் நல்லன் எவ்வகை பெயர்? குணப்பெயர். கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது இனங்குறித்தல். பொருந்தாத இலக்கண குறிப்பை கண்டறிக. இப்போ பொருந்தி இருக்கிறது தடக்கைனா உரிச்சொற்றொடர், நின்னகர் ஆறாம் வேற்றுமை தொகை, வாழ்தல்னா தொழிற்பெயர். மடக்கொடிக்கு அன்மொழி தொகைன்னு வரும் இலக்கண குறிப்பு. மடக்கொடியோட இலக்கண குறிப்பு அன்மொழி தொகை. இப்போ பொருந்தாதது சி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் என்ன? அதுபோல இந்த கொஸ்டினும் கிளாரிஃபை பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. சேவல் என்பதன் எதிர்ப்பால் பேடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை எது? ஆசிரியப்பா 4 வகைப்படும். நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. இதுல எல்லா அடிகளும் அளவடியாய் வர்றது நிலைமண்டில ஆசிரியப்பா. மோனை வகையை கண்டுபிடி. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். முதல் 3 சீர்கள்ல முதல் எழுத்து ஒன்றி வந்திருந்தா அது வந்து கூழை மோனை. அதுவே முற்று மோனைனா 1 2 3 4 சீர்கள்ல முதல் எழுத்து ஒன்னா இருக்கும். இணை மோனைனா 1 2ல முதல் எழுத்து ஒன்னா இருக்கும். ஒருவு மோனைனா 1 4 சீர்கள்ல முதல் எழுத்து ஒன்னா இருக்கும். பொருள் அறிந்து பொறுத்துக. ஒல்காமை தளராமை, விழுமம் துன்பம், திண்ணியர் வலியர், வீறு சிறப்பு. அறிவற்றங் காக்கும் கருவி செருவார்க்கு உள்ளழிக்கல் ஆகா அரண். இக்குறட்பாவில் அற்றம் என்பதன் பொருள் அற்றம் அழிவு. கற்பென்னும் பெயரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன். இப்பாடலடி யாரை குறிக்கிறது? சீதை. குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார்? ராமன். தண்டுடை கையர் வெண்டலை சிதவலர் என்ற தொடரில் சிதவலர் என்பதன் பொருள் குறுந்தொகையில வர பாடல் வரி. சிதவலர்னா தலைப்பாகை கட்டியவர். நற்றினை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. அதுவே அகநானூரை தொகுப்பித்தவரா உக்கிர பெருவழுதி. பொறுத்துக. செரு, செருனா வயல், வித்து விதை, யானர் புது வருவாய், வட்டி பனையோலை பெட்டி. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் இயற்றியிருப்பாரு. விருத்தப்பாவால் ஆனது. 8 பெண்களை மணக்கிற கதையை பத்தி சொல்றதுனால இதுக்கு வந்து மணநூல்னு ஒரு பேர் இருக்கு. தேவியும் ஆயமும் சித்ராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும் என்ற தொடரில் ஆயம் என்பதன் பொருள் தோழியர் கூட்டம். முல்லையும் குறிஞ்சியும் முறைமயிர் திரிந்து நல்லிழல் பிழந்து நடுந்துயர் உறுத்து என்ற அடிகள் அமைந்த நூல் சிலப்பதிகாரம்.
நெக்ஸ்ட் ஒன், நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் மகாகவி பாரதியார். ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் வளன். போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் ஒட்டக்கூத்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் பல்லு. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் மொத்தமா 10 இருக்கும். இதுல பொதுவான பருவம் 7. பொறுத்துக. சரதம் வாய்மை, பவித்ரம் தூய்மை, பெருமாள் அரசன், மகோததி கடல். ஆழினா கடல், மகோததினா கடல். தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. தாயுமானவரோட பெற்றோர் பெயர் கேடிலியப்ப பிள்ளை, கெஜவள்ளி அம்மையார். தாயுமானவரோட மனைவி மட்டுவார் குழலி. இவர் விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காளராக பணிபுரிஞ்சிருப்பார். அதுபோல தாயுமானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகிறது. மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகளார். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், இதெல்லாம் ராமலிங்க அடிகளாரோட உரைநடை நூல்கள். சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் தான் ராமலிங்க அடிகளார். பசிப்பினி போக்கியவர்னு ராமலிங்க அடிகளார் சொல்லுவாங்க. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் ஒன், தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர். சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சீசு செல்லப்பா. உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் சாலை இளந்திரையன். வரத நஞ்சைய பிள்ளைதான் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார்? தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர் வரத நஞ்சைய பிள்ளை. இவர் தமிழரசி குறவஞ்சியை எங்கு அரங்கேற்றினார்? கரந்தை தமிழ்ச்சங்கம். சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என தில்லையாடி வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார்? காந்தியடிகள். ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது? ஏறக்குறைய கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஓவியக்கலை தோன்றியது. சலாம் சபாஷ் என்பன எம்மொழி சொற்கள் என கண்டறிக. சலாம் சபாஷுங்கிறது உருது சொற்கள். அதுபோல மன்னிப்புங்கிறது உருது சொல் தான். எது தவறானது? இப்போ சரியா இருக்கிறது பார்த்துக்கலாம். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் ஆ தட்சிணாமூர்த்தி. தமிழர் சால்பு வித்யானந்தன். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் கா ராஜன். இப்போ தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் இது ராசமாணிக்கனார்னு வரும். ஸோ இதுதான் தவறானது. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் இது ராசமாணிக்கனாருது. தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் சி வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது? மதுரை பல்கலைக்கழகம். தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு 1924. தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு. அந்நோய் எது? மனக்கொடை. பொறுத்துக. புறம் ஊர், பட்டினம் நகரம், பாக்கம் சிற்றூர், புலம் நிலம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் ஔவையார். அதுபோல மீதூன் விரும்பேல் எறும்பும் தன் கையால் என்ஜான் உடையது, இதெல்லாம் சொன்னது ஔவையார். நோய்க்கு முதல் காரணம் உப்பு. சமரச கோவிலை அமைத்து சென்றவர் யார்? ராமலிங்க சுவாமிகள். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் இந்த நூலெல்லாம் இயற்றியவர் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் சத்திய தர்மசாலை 1867 வடலூர்ல நிறுவியிருப்பார். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஆப்ஷன் கரெக்டாக பார்த்துருக்கணும். டி ஆப்ஷன்ல ராமலிங்கம் பிள்ளைன்னு கொடுத்துருக்காங்க, ஏல ராமலிங்க அடிகளார்.
எக்ஸாம் டென்ஷன்ல நம்ம மாத்தி போட்டுறக்கூடாது. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார்? பாரதியார். கருமுகில் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. வைவேல் உரிச்சொற்றொடர். உணர்மின் ஏவல் வினைமுற்று. அளிக்குவெண் தன்மை ஒருமை வினைமுற்று. புலனழுக்கற்ற அந்தணாளன் இத்தொடரால் குறிக்க பெறும் சான்றோர்? கபிலர். யார் அப்படி பாராட்டி இருப்பாங்கன்னா மாரோகத்து நப்பசலையார். மாரோகத்து நப்பசலையார் கபிலரை புலனழுக்கற்ற அந்தணாளன், பொய்யா நாவிற் கவிழன் அப்படின்னு புகழ்ந்திருப்பார். மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே. மிசைக்கு பொருள் மேலே. திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகையில் கூறாத நெல் எது? திருமலை முருகன் பல்லு பெரியவன் கவிராயர் இயற்றியிருப்பாரு. இதுல ஒரு 15க்கு மேல நெல் வகைகள் சொல்லியிருப்பாங்க. அதுல கூறாத நெல் வகை காடை சம்பா. 11th தமிழ் புக்ல கொடுத்திருப்பாங்க ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல. பிழையற்ற வாக்கியம் எது? வருவதும் போவதும் கிடையா. நான் வாங்கிய நூல் இது அல்ல. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுது. நான் வாங்கிய நூல் இது அன்று. தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் திங்களின் பெயர். செய்கின்றாள் வேர்ச்சொல் செய். பார் என்ற அடிச்சொல்லினை தொழிற்பெயராக்குக. பார்க்கு தொழிற்சொல் தொழிற்பெயர் பார்த்தல். கீழ்காணும் விடையில் அகர வரிசையில் உள்ளதை தேர்வு செய்க. சா வரிசையில சங்கு, சாவி, சிலை, சீப்பு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. ஆப்ஷன் சி அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார். வேங்கை என்பது எவ்வகை மொழி? வேங்கை என்பது ஒரு வகை மரத்தை குறிக்கும் பொது மொழி. வயலில் ஆடுகள் மேய்ந்தில எவ்வகை தொடர்? எதிர்மறை தொடர். கீழே கொடுக்கப்பட்ட சொற்களில் எது பிறவினை சொல்? கற்பித்தாலுங்கிறது பிறவினை சொல். அதுவே கற்றால்னா தன்வினை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வுவமை வெளிப்படுத்தும் பொருள் பொறுமை. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் எவை? பனை, மூங்கில். அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது? மலையை காட்டிலும் பெரியது. அடக்கமுடைமையில இந்த திருக்குறள் வரும். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. பொருட்பாவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 70. அறத்துப்பால்ல 38, பொருட்பால்ல 70, காமத்துப்பால்ல 25. குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர். சிறுபஞ்ச மூலத்துல 5 வேர்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, நெருஞ்சி, சிறுமல்லி, பெருமல்லி. இப்போ அதுல வராதது தூதுவளை. வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் ஔவையார். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இதை எழுதினவர் மோசிக்கிரனார். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. இப்போ பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்று. சரி. பரிபாடல் ஓர் அகப்புற நூல். இதுவும் சரி. பரிபாடலில் வையையாறு பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது. இது சரி. பரிபாடல்ல 70 பாடல்கள் இருப்பதாக சொல்லியிருப்பாங்க. அதுல நமக்கு கிடைத்தது 24 பாடல்கள்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் தவறானது. காண மங்கைக்கு கலிங்கம் ஈந்தவன் பேகன். பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவர். காரி குதிரைகளை பரிசாக வழங்கியவர். பேகன் மயிலுக்கு ஆடை அளித்தவர். அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனி வழங்கியவர். அகநானூற்று பாடல்கள் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன.
இது சரி. அவற்றுள் களிற்று யானை நிறை 120 பாடல்களை கொண்டது. ஸோ இதில் 100ன்னு கொடுத்துருக்கிறதுனால கூற்று 2 வந்து தவறு. களிற்று யானை நிறையில் 120 பாடல், மணிமிடை பவளம்ல 180, நித்தில கோவையில் 100 பாடல் இருக்கும். பொருத்தமுள்ள இணையை தேர்ந்தெடுக்க. சீத்தலை சாத்தனார், இளங்கோவடிகள் சமகாலத்தவர். கிறித்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் தேம்பாவணி. வீரமாமுனிவர் இயற்றியிருப்பாரு. தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் சூசையப்பர். சீராபுராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. சீராபுராணத்தை இயற்றியவர் உமறு புலவர். இதுல இருக்க பாடல்களின் எண்ணிக்கை 5027 விருத்த பாடல்கள். சீராபுராணத்துல 3 காண்டம், 92 படலம், 5027 விருத்த பாடல்கள் கொண்டது. பிரபந்தம் என்ற வட சொல்லுக்கு பொருள் நன்கு கட்டப்பட்டது. கலிங்க மன்னன் அனந்தியன்மன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவர் யார்? முதல் குலோத்துங்க சோழன். முதல் குலோத்துங்க சோழனின் படை தளபதி கருணாகர தொண்டைமான். பண்டைய கலிங்கம் தற்போது எந்த மாநிலமாக வழங்கப்படுகிறது? ஒரிசா. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் பாரதியார். துரியோதனனின் தந்தை பெயர். துரியோதனனின் தந்தை பெயர் திருதராட்டினன். துரியோதனனோட மாமா சகுனி. திருதராட்டினனோட தம்பி விதுரன். சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு சென்னை மாகாண அரசு. சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குரவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். பிசி என்ற சொல்லின் பொருள். இது இப்போ 2024 நடந்த எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. பிசி என்ற சொல்லின் பொருள் விடுகதை. மழை வரும் என்றே மந்திரம் ஜெபிச்சது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் உடுமலை நாராயண கவிராயர். பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்றவர் ஈரோடு தமிழன்பன். இந்த லைன் வந்து தமிழோவியம்ங்கிற நூல்ல முன்னுரையில இந்த சென்டென்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. புக்ல போட்டிருப்பாங்க. தமிழோவியம் நூல்ல முன்னுரையில இந்த சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. 2004ஆம் ஆண்டு வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியவர் ஈரோடு தமிழன்பன். 2004 வணக்கம் வள்ளுவ. தமிழின் தொன்மையான கலை வடிவம் நாடகம். மதங்க சூளாமணி என்னும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர் விபுலானந்தர். பேனா என்ற புனைப்பெயரில் பல நூல்களை எழுதியவர் பே.நா. அப்புசாமி. மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை பெற்றவர் பே.நா. அப்புசாமி. ரெண்டுமே சரி. வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் பிரபஞ்சன். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உ.வே.சா. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் சேலம் மாவட்டத்துல சமுத்திரம் என்னும் ஊரில் பிறந்திருப்பாரு. பெருஞ்சித்திரனார் வேலூர் சிறையில இருந்தப்போ ஐயை என்ற காவியத்தின் முதல் பகுதியை எழுதியிருப்பாரு. ஐயை. ஜி.யு. போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? 40 ஆண்டுகள். சாதி என்னும் பாறை உடைந்து சுக்குநூறானது. இதற்கு காரணமாக இருந்த இருவர் பெரியார், அம்பேத்கர். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் மணிமேகலை. ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார்? ரோமர். காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். லாஸ்ட் ஒன். எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது? கன்னியாகுமரி டு மதுரை.
தேங்க் யூ.